கோடி திட்டு மதுரை பூங்கா அமைக்கப்பட்டு அனுப்பிச்சது. இது நீங்கள் நல்லா கழித்து நல்லா பேசுகிறீங்க, பேசும்போது ஆக்ட் பண்ணும்போது நல்லா அது என்ன நிலம். இதுக்காக நம்ம தலைவர் அதை இங்கே இருக்கிறார் நீர்த்துறை அமைச்சர். அந்த இடம் யாருக்கு தெரியுமா? அவர்கிட்ட வாங்க முடியுமா? அது மைண்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ தெரியுமா? அந்த இடம் நம்ம முதலமைச்சர் நம்ம சேலத்தில் ஜவுளி பொங்கல் அமைக்கப்படும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. சேலம் ஜாக்கீர் அம்மையார் பாளையத்தில் 100 ஏக்கர் 881 கோடி திட்டு மதுரை பூங்கா அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது. இது நீங்க நல்லா கழித்து நல்லா பேசுறீங்க, சந்தோஷமா இருக்குது, பேசும்போது ஆக்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது. அது என்ன நிலம். இதுக்காக நம்ம தலைவர் அதை இங்க இருக்கிறார் நீர்த்துறை அமைச்சர். அந்த இடம் யாருக்கு தெரியுமா? மைன்ஸ். அவர்கிட்ட வாங்க முடியுமா? அது மைன்ஸ்க்கு என்ன வேல்யூ தெரியுமா? அந்த இடம் மைன்ஸ். நம்ம முதலமைச்சர் அவர் இந்த பூங்காவை எப்படியும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட அறிவிப்பா. அது 8 கோடி திட்ட மதிப்பில் பூங்கா அமைக்கப்படும் உள்ளது. இது 100 ஏக்கர் நிலம் எடுத்தாச்சு. அது சிப்காட் நிறுவனத்துக்கு நிலமாற்றம் செய்யப்பட்டது. இப்போ 97 கோடிக்கு முதல் சிப்காட்டுக்கு நிறுவனம் செய்யப்பட்டது. இப்போ அந்த சிப்காட் நிறுவனத்துடன் அந்த பூங்கா தொழில் முன்னோட்டு அவங்க கலந்து இப்ப அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அதை நடத்தணும். இதுக்கு சாதாரண வேலை இல்லை. இது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க நல்லா மைக் வச்சுக்கின்னு நல்லா பேசுறீங்க. அதுக்காக இருங்க, அதுக்காக ராஜேந்திர பாருங்க, அமைச்சர் கவனத்துக்கு 2 மானிய கோரிக்கைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதற்கு கொஞ்சம் தயவு பண்ணி பேரவைத்தவர்களே இதுக்கான மானிய கோரிக்கை இந்த மானிய கோரிக்கையில் எனது கருத்துக்களை உறுப்பினர்களுக்கு மன நிறைவே தந்திருக்கேன் என்று நம்புகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மேலான அனுமதியோடு இந்த மானிய கோரிய புதிய அறிவிப்பை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பதிவு பண்ணிருக்கேன். நன்றி சொல்லுவாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கைக்கு உதவிய எல்லாரும் பேசுவாங்க சொல்லிட்டாங்க. எங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் டிபி யாதவ் IAS அவர்களே, கைத்தறி ஆணையர் திரு விவேகானந்தா IAS அவர்களே, துணைநிலை ஆணையர் வல்லார் IAS அவர்களே, கோப்டெக்ஸ் மேல்மை இயக்குனர் டாக்டர் ஆனந்தகுமார் IAS ஆகிய அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது துறையை சார்ந்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று துறையின் வளர்ச்சிக்கு செயல்படுத்துவோம் என்று தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர் தந்த மானிய கோரிக்கை மீது 104 வெட்டு தீர்மானங்கள் கொடுத்து இருக்கிறீர்கள். அவையும் அத்தனையும் படித்து பார்த்திருக்கிறேன். உறுப்பினர்கள் தந்த வெட்டு தீர்மானங்களை திரும்பி பெற்றுக் கொண்டுமாறும் மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவிப்பெல்லாம் பதிவு பண்ண சொல்லிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.